லாஸ்ட் மேட்ச் வெற்றிக்கு அப்புறம் எல்எஸ்ஜி இப்போ கேகேஆர் கூட மோத வராங்க. கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட மழை வந்ததுனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ எல்எஸ்ஜி கூட மோத வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ இந்த 2 டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 டீமுமே பவர் பிளேல டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. கேகேஆர் பேட்டிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்எஸ்ஜி பவுலிங்கில் நல்லா பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி தாங்க. ஸோ அவர் வந்து சூப்பராக போட்டுட்ருக்கார் பவர் பிளேயில். ஸோ இதனால் எல்எஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 6 எக்கனாமிக்கு கீழே தான் பவர் பிளேயில் கொடுத்துருக்காங்க. கேகேஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபின்னால நடிக்கிறார், ஒரு மேட்ச் அஜின்க்யா ரஹானே அடிக்கிறதுனால அவங்க வந்து பவர் பிளேவை நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. சரி இப்போ கேகேஆரோட பவுலிங் லைனப்புக்கு வருவோம். வருண் அண்டு சுனில் நரேன் திரும்பி வருவாங்களா? லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ண இவங்க பிளேயிங் 11ல வந்தாலும் கேகேஆர் பவுலிங்கில் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ 2 பேருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறனால கேகேஆரோட பவுலிங் யூனிட்டே வீக்காக இருக்கிற மாதிரி தான் ஷோ ஆகுது. கேகேஆர் பேட்டிங்கில் அக்ரெசிவாகவே இருந்தாலும் பட் ஆல்ரெடி அவங்க பவர் பிளேயில் 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ சமி முன்னாடி இவங்க அந்த ரிஸ்க் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் எல்எஸ்டிக்கு தான். இந்த மேட்ச்சில் 2 விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குங்க. ஒன்று பவர் பிளேயில் யார் வந்து டாமினேட் பண்ண போகிறாங்கன்றது பார்ப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை கேகேஆர் கம்பேக் கொடுக்க போகிறாங்களான்றது பார்ப்போம். நீங்கள் என்ன நடக்க போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.